நான் வரப்போ டிவி பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி பேசினுக்கிறார். அதுல இப்ப எடப்பாடி பார்த்தா தோசை விடுறாரு. ஆமா, தோசை விடுறாரு. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதியை கேட்கிறேன். சின்ன வயசுல பரோட்டா மாஸ்டர் இருந்தா பொழுது வந்தால் ஸ்டாலின் தான் வராரு, வெடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே. ஸ்டாலின் வந்தாரு, வெடியல் தந்தாரா? கேட்கறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. திமுக சொன்னதை செய்திருக்கிறதா? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிச்சா இப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நாங்க வாக்குறுதி நிறைவேற்றணுமா இல்லையான்ட்டு நானோ தமிழ்வேந்தனோ ஷர்மிளாக்காவோ பரிமளாவோ பேசிலாம் பதில் சொல்லணுமா? நாங்கள் செய்தோமா இல்லையான்றது எதிரில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். மயர்ல கூட டெபாசிட் ஆக மாட்டேன். இதுல டென்ஷனில் ஒரு அக்கா நிக்குது. கவர்னர் பதவி ராஜினாமா. தாமரை மலர்ந்தே தீரும். அது கேட்கல. தாமரை இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ. அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. ஆட்ட கதை விடுறீங்க. எங்க அண்ணா சொன்னார், நீ பிரியாணி தர்ற கிருத்திகன் சொல்லிட்டாங்கன்னு. கவலைப்படாத, ஒரு ஆடு ரெடியா வச்சிருக்கோம். ஜூன் மாசம் 4ஆம் தேதி வெட்டுறதுக்கு. ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஒரு ஆடை வெட்ட போறோம். இருக்கலே பெரிய தொட்டிக்குது உங்க தொகுதியில தான். இந்த தொட்டியில வெட்டுறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆடை நிச்சயமா கொண்டு வந்து பிரியாணி வெட்டும். அதான் எங்க அண்ணா அபாய நகராரு. என்னடா கதா இருக்கிறீங்க? ஒருத்தன் வரா, திமுக ஒழிப்பு. இந்த மோடி ரோட் ஷோ நடத்தினாரியா? இதுல வேற ஒருத்தன் சொல்றான், பாத்தீர்களா மோடியை போல் யாருன்னா தமிழ் வளர்க்க முடியுமா? நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இவரு எப்படா தமிழ் வளர்த்தாருன்னு. என்னடான்னு பார்த்தா மோடி தமிழ்ல பேசுறாரா. பெரியவர்களே, தாய்மகளே, நாமளுக்கு பாரதியார் பிடிக்கும், அவையார் பிடிக்கும், நாமல் ஊர் மேலே போதுன்னாரு. ஊருக்கு போறாராயா? இத ஒருத்தன் பார்த்தீர்களா? நரேந்திர மோடி எவ்வளவு பொங்கல் வாழ்த்து சொன்னாரியா? தமிழ் ஜனங்களுக்கு பொங்கல் அமுக்கு. நல்லா அமுக்குறோம்டா நாங்க. நீர் உயர நெல் உயரும், நெல் உயர பெட்ரோல் விலை உயரும், பெட்ரோல் விலை உயர்னா அரிசி விலை உயரும். நீ எங்களோட கேன நினைச்சுக்கிறியா? இங்க இருந்து கேரளாவுக்கு போறது மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்றது, இங்க இருந்து கோவாக்கு போறது மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்றது, இங்க இருந்து அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர் போறது மாட்டுக்கறி சாப்பிடலான்றது, இங்க வந்தா மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றது. நீங்க 10 வருஷம் டெல்லியில இருந்து என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா சொல்றான் சோச்சாலியா கட்டணும். என்ன கட்டினானா? நான் ஏதோ சோச்சாலியானா எல்ஐசி பில்டிங் நினைச்சுக்கினேன். பார்த்தா கக்கூசா. 10 வருஷம் மோடி பிரதமர் என்ன கட்டியிருக்காரு? எரும மாடு. எங்க அண்ணன் தமிழ்வேந்தன் கவுன்சிலர் வந்து 25 கக்கூஸ் கட்டியிருப்பாரா? இதுக்கு நரேந்திர மோடி வரணுமாடா? அம்மா, எனக்கும் அந்த அக்கா மாதிரி ஆகணும். என்னையும் அவங்கள மாதிரி படிக்க வைக்கிறீங்களா? படிக்க வைக்க முடியும்னு தைரியமா சொல்லுங்க. அரசாங்க பள்ளியில படிக்கிற உங்க குழந்தைக்காகவும் இன்னும் பல பெண் குழந்தைகளுக்காகவும் தொடங்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம். கண்டிப்பா உங்க பெண் குழந்தையோட கனவு நிஜமா. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து பெண் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தலை வணங்குகிறோம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாளைய தமிழகத்தை ஆள இருக்கிற எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பொறுப்படை வரிசையில் பணியாற்றுகிற ஈடு இணைட்ட இளைஞர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை முதல்ல பேச விட்டார். எனக்கு பிறகு மிக அற்புதமான பேச்சாளர் என்னுடைய அண்ணியார் ஷர்மிளா பாலாஜி அவர்கள் பேச இருக்கிறாங்க. அவங்க பேசின ஒரு தந்தி டிவி மேடையில் பேசின ஒரு 15 நிமிஷம் ஸ்பீச் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சங்கியை கதறி விட்டு கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஷர்மிளா பாலாஜினாலே சங்கிகளுக்கு ஒரு அலர்ஜி. படர் தாமரை வந்தா உடம்புக்கு கெடுதல், குளத்துல தாமரை பலர்ந்தா அது குளத்துக்கு கெடுதல், நாட்டுல தாமரை மலர்ந்தா அது நாட்டுக்கு கெடுதல்ன்ற மாதிரி அக்கா ஷர்மிளா பாலாஜி பேரை கேட்டாலே சங்கில யார் பேச வந்தாலும் அப்செட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எழுச்சியான பேச்சாளர் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறாங்க. நானும் பார்த்தேன், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் செம்ம கூட்டம். நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன், நானும் எங்கள் அண்ணன் ஒரு 18 வருஷமாக எங்கள் அண்ணன் வந்து என்னை இந்த தொழிலில் கூட்டம் பேச வச்சுட்டு இருக்காரு.
திருவிகா நகர்ல சைதை சாதிக்கு வந்து பேசி ஷர்மிளா பாலாஜி வந்து பேசிலாம் திமுக கோட்டு வேணும்னு அவசியம் இல்லை. திருவிகா நகர் தொகுதி என்றைக்கும் திமுகவுடைய கோட்டை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் பேசி முடிச்ச பிறகு அக்கா ஷர்மிளா பேசின பிறகு சிறுத்தை வந்து இருக்கு. சிறுத்தை சீர போகுது. இல்ல கொழுமையா பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட வேடிக்கை என்னன்னா, யார் யார் கூட சண்டை போறன்னு பார்த்தா சிறுத்தை கூட ஆடு சண்டை போடுது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சிறுத்தை கிட்ட ஆடு ஜெயிச்சதா வரலாறே இல்லை. இந்த தேர்தலும் அது வரலாறா இருக்க போறதும் இல்லை. குறிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய அக்கா உட்காந்துருக்காங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து பெருசா இன்டர்நேஷனல் அரசியல் தேசிய அரசியல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். வர்றப்ப ஆனந்த வீடுல துணுக்கு செய்தி படித்தேன். அந்த துணுக்கு செய்தியில போட்டிருந்தான், கை தட்டினா ஆயில் கூடுமா, கை தட்டினா ஆயில் கூடுமா. நீங்க நல்லா ஆயிலா இருக்கணும்னா எல்லாரும் கை தட்டணும். பின்னாடி ரோஸ் கலர் புடவைன்னு ஒரு அக்கா உட்காந்து இருக்குது, அது வரைக்கும் தெரியுது எனக்கு. இன்னொன்னு படிச்சேன், அது கீழே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுமா, நோய் வராம இருக்கணும்னா சிரிக்கணுமா. இது நம்ம ரொம்ப ஜாலியா கேஷுவலா பேசிக்கிற, ரொம்ப பெரிய அரசியல் மேலாம் பேச வேண்டாம். இப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போடக்கூடாது, இந்த ஒரு 2 கேள்விதான். நம்ம எல்லாம் கயல் நாடகம் பார்க்குறோம்ல, பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம்ல, கை தூக்குங்க. கயல் மொத்த கூட்டமாக கை தூக்குது. கயல், அந்த கயல் நாடகத்தில் கயல் உருப்படக்கூடாது, கயலுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு பெரியப்பா ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? இருக்கான்ல, அதுதான் எடப்பாடி பழனிசாமி. நீங்க உடனே திருப்பி கேட்கலாம், அப்ப கையில கொலை பண்ண முயற்சி பண்ணது டாக்டர் யாருன்ட்டு? அவர் தான் நரேந்திர மோடி. போ, உங்ககிட்ட வந்து பெருசா அரசியல்லாம் பேசிட்டு நீங்க. அப்போ இந்த கயல் யார் தம்பி? அந்த குடும்பத்தை காப்பாத்துக்கு தனி ஒரு ஆளா கயல் பாடுபடுது இல்ல, அதே போல் தமிழ்நாட்டை காப்பாற்ற தனி ஒரு ஆளா பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் தான் கயல். யாரும் மறந்துடக்கூடாது. உங்ககிட்ட வந்து நான் பாத்தியாமா அதை பண்றான் இதை பண்றான் ஏன் சொல்லணும்? திருவிகா நகர் ஜனத்துக்கு தெரியாதுதா? நான் சின்ன புள்ள இருந்து பார்த்துருக்கிறேன். திமுக லீடிங் அண்ணா அறிவாலயத்தில் சொன்னா முதல்ல வந்து டான்ஸ் ஆடுறது திருவிகா நகர் தொகுதி தான். இன்னும் வெளிப்படையா சொல்றேன், சென்னையில 22 தொகுதி இருக்கலாம், 48 பகுதி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் உணர்வு பூர்வமா இருக்கிற தொண்டன் இருக்கிற ஒரே தொகுதி திருவிகா நகர் தொகுதி மாத்திரம்தான். வாழ்க வாழ்க வாழ்கவே தளபதி வாழ்கன்னு கோஷம் கேட்டா அப்பே சொல்லிடலாம் திருவிகா நகர் ஆள் வந்துட்டான். அதுக்கு சொந்தக்காரர் உட்காந்துக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. எல்லாம் கவர்னர் ஆயிட்டோமா? எல்லாம் கவுன்சிலர் ஆயிட்டோமா? எல்லாம் எம்பி எம்எல்ஏ ஆயிட்டோமா? இல்ல. எங்களுக்கு இருக்கிற ஒரே கௌரவம் நான் திமுக காரன் என்ற ஒரு கௌரவம் தான். சப்ஜெக்டுக்கு வருவோம். யாருக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் 34 மாசம் ஆகியிருக்கு. பெரியவர்களை தாய்மார்களை இதே ஜூன் 2021 மார்ச் திங்களில் திருவிக நகரில் பெரம்பூர்ல தளபதி ஓட்டு கேட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? உதயசூரன் ஓட்டு போடுங்கள், என்னை முதலமைச்சராக்குங்கள். நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நான் கோட்டைக்கு போனால் நிறைவேற்றுவேன் சொன்னார். அமோக வெற்றி பெற்று செய்து திமுக திருவிக நகரில் வெற்றி பெற்றது. தளபதி முதலமைச்சரானார். 2021 மே மாசம் 7ஆம் தேதி கவர்னர் வீட்டில் முதலமைச்சரா பொறுப்பேற்றுகிறார். மே மாசம் 7ஆம் தேதி காலைல 10 மணிக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டார். பொறுப்பேற்று 1 மணி நேரம் பதவியேற்பு விழா முடிஞ்சிச்சு. வெளியே வந்தார். நூற்றுக்கணக்கான செய்தியாளர் சூழ்ந்து கொண்டு மைக்கை நீட்டி கேட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். நல்லா கவனிக்கணும், நான் பேசுறது தப்பா இருந்தா யார் வேணா எழுந்து கேள்வி கேட்கலாம். மைக்கை நீட்டி பத்திரிகையாளர் சொன்னா முதலமைச்சர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிலவரம் தெரியுமா? கொரோனாக்கு 20,000 பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க, 200 பேர் செத்து போயிருக்கிறான், ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்ல, ஆம்புலன்ஸ் வருஷ கட்டி நிக்குது, ஆக்சிஜன் இல்ல, எப்படி சமாளிக்க போறீங்கன்ட்டு முதல் கேள்வியே. அதிகாரத்துக்கு வந்து முதலமைச்சராய் முதல் கேள்வி என்ன தெரியுமா? 20,000 பேர் அட்மிட், 200 பேர் இறந்துட்டான், ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்ல, ஆம்புலன்ஸ் லைனா நிக்குது, மருந்து இல்ல, ஊசி இல்ல, ஆக்சிஜன் இல்ல, எப்படி சமாளிக்க போறீங்கன்ட்டு முதலமைச்சர் சொன்னார், ஆம் உண்மைதான். இப்போதான் அதிகாரிகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க,
தமிழ்நாட்டு மக்கள் என்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எனக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். யார் சொன்னது? முதலமைச்சர் சொன்னது. எனக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். இந்த 6 மாதத்தில் நிச்சயமாக நான் கொரோனாவில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பேன் சொன்னார். 6 மாசம் டைம். இந்த 6 மாசத்துல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் முதலமைச்சர் பண்ணார். இதுக்கு நடுவில் இந்தியாவுடைய பிரதமர் ஒன்றிய அமைச்சர் நரேந்திர மோடி என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் மறந்திருக்க முடியாது. கொரோனா வராமல் இருக்க வேண்டுமா? எல்லாம் மணி ஆட்டுங்கன்னார். அவன் தட்டையும் கரண்டி எடுத்து டங் 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 அடிச்சான். ஏன்டா அடிக்கிறோன்னோ? மோடி அடிக்க சொன்னார், அடிக்கிறேன்னா. என்னடா ஆகும்னோ? மணி ஆட்டினா கொரோனா வராதுன்னா திருத்த முடியாதுன்னு விட்டோம். அதுக்கு அடுத்த மாசம் மோடி சொன்னார், கொரோனாவிலிருந்து காப்பாற்ற வேண்டுமா? எல்லாம் விளக்கு பிடிங்கன்னாரு. இது ஒன்று தாண்டா, நாங்கள் ஒன்றும் செய்யலன்ட்டு நாங்கள் செய்ய மாட்டோம்னோ. கொஞ்சம் பேர் விளக்கு பிடிச்சான். இது பரவாயில்ல. வடநாட்டு எம்பி ஒருத்தர் சொன்னார், கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமா? எல்லாம் மாட்டு மூத்திரம் குடிங்கன்னார். நாங்கள் குடிக்க மாட்டோம்ட்டோம். கொஞ்சம் வாள் குடிச்சான். கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு ஆள் போட்டு சொன்னா, ஒரு மத்திய பிரதேச போபால் தொகுதி எம்பி சொல்லிச்சு, கொரோனாவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமா? எல்லாம் மாட்டு சாணம் சாப்பிடுங்க. ஒருத்தர் மணியாட்ட சொன்னார், ஒருத்தர் விளக்கு பிடிக்க சொன்னார், ஒருத்தர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொன்னார், ஒரு அம்மா மாட்டு சாணம் சாப்பிட சொல்லிச்சு. இன்னி வரைக்கும் வடநாட்டில் கொரோனா கட்டுப்பாட்டில் வரவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் 90% மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்தி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின். வார் ரூம் அமைச்சர், அவசர குழு அமைச்சர், என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணார். கோயம்புத்தூருக்கு போனார், டாக்டர் கூப்பிட்டு பேசுறாரு. மீட்டிங் நடக்குது 2 மணி நேரம். கொரோனா எப்படி கட்டுப்படுத்துறது, என்ன பொருள் வாங்கணும், என்ன பண்ணணும்ட்டு மீட்டிங் முடிஞ்சது. முதலமைச்சர் கிளம்புறப்போ பெரிய டாக்டர் கூப்பிட்டு கேட்டாராம், கொரோனா பேஷண்ட்லாம் எங்க இருக்கிறாங்கன்ட்டு. பெரிய டாக்டர் சொல்லியிருக்காரு, முதல் மாடியில் இருக்கிறாங்க. உடனே முதலமைச்சர் சொன்னாராம், வாங்க போய் பார்க்கலான்ட்டு. பெரிய டாக்டர் சொன்னார், என்ன விளையாடுறீங்களா? நீங்களாம் வரக்கூடாது. கொரோனா தொட்டோன்னா பரவும், பார்த்தாலே பரவும், தும்புனா பரவும், காத்துல பரவுற வியாதி. நீங்க வரக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் முதலமைச்சரை பார்த்து சொல்றாரு. அப்படியான் முதலமைச்சர் பயந்து ஓடிரல. அடுத்த கேள்வி என் தலைவன் கேட்டானா, நான் உள்ள போனா பரவும்னா நீ உள்ள போய் எப்படி ஊசி போடுறேன்னு கேட்டாராம். அந்த கொரோனா பெரிய டாக்டர் சொன்னாரா, கோணி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும் சார், அதுக்கு பேர் கொரோனா கிட்டுன்னு பேரு. அந்த கொரோனா கிட்ட போட்டுக்கின்னு நாங்கள் உள்ள ட்ரீட்மெண்ட் பார்ப்போம்னா என் தலைவன் சொன்னானா, அந்த கிட்ட எனக்கும் கொண்டு வான்னு சொல்லி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் கொரோனா வார்டுக்கு போனார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாத்திரம்தான். நான் பணிவோடு கேட்கிறேன், யாராவது கடந்த தேர்தலில் அதிமுக ஓட்டு போட்டிருந்தால், பெரியவரை தாய்மகளே, எடப்பாடி பழனிசாமி 20 மாதம் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 20 மாதம் கொரோனா உச்சத்தில் இருந்தது, வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரா? ஒரு மருத்துவமனைக்கு போயிருப்பாரா? ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாரா? கொரோனாவில் உரிய நடவடிக்கை எடப்பாடி எடுத்திருந்தால் 26,000 பேர் செத்து போயிருப்பானா? கொரோனா வந்த போது வீட்டை விட்டே வெளியே வராத எடப்பாடி பழனிசாமி எங்கே? கொரோனா வார்டுக்கே போன என் தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கே? யோசிக்க வேண்டாமா? நான் வரப்போ டிவி பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி பேசினுக்கிறார். அதுல இப்ப எடப்பாடி பார்த்தீங்கன்னா தோசை விடுறாரு. ஆமா, தோசை விடுறாரு. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதியை கேட்கிறேன். சின்ன வயசுல பரோட்டா மாஸ்டர் தான் பொழுது வந்தால் ஸ்டாலின் தான் வராரு, வெடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே. ஸ்டாலின் வந்தாரு, வெடியல் தந்தாரா? கேட்கறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. திமுக சொன்னதை செய்திருக்கிறதா? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிச்சா? இப்படியும் கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றணுமா இல்லையான்ட்டு நானோ தமிழ்வேந்தனோ ஷர்மிளாக்காவோ பரிமளாவோ பேசிலாம் பதில் சொல்லணுமா? நாங்கள் செய்தோமா இல்லையான்றது எதிரில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். கொரோனாக்கு 4000 தருவோம், 4000 தந்தோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா முக்கியமான திட்டம், பஸ்ல ஃப்ரீயா போறோம். நம்ம இன்னைக்கு இலவச பேருந்து போறோமா இல்லையாக்கா? தாய்மாரெல்லாம் போறோம்ல, போறது சந்தோஷம். எல்லா தாய்மாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, இது எப்படி வந்தது? முதலமைச்சர் ஓஎம்ஆர் ஒன்று இருக்கு, ராஜீவ் காந்தி சாலையின், அதுல கார்ல வந்து இருக்கிறார். கான்வாய் போயிட்டு இருக்கு, போலீஸ் வண்டி பின்னாடி வந்துட்டே இருந்தார் கார்ல.
அவர் என்ன நினைச்சாரு தெரியல. திடீர்னு காரை நிறுத்துங்கன்ட்டார். கார் நின்றுடுச்சு. போலீஸ் எல்லாம் அப்படி பதட்டம் ஆயிட்டாங்க. திடீர்னு கார் நின்றுடுச்சு. காரை விட்டு கீழே இறங்குறாரு. இறங்கி ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்து சொல்றாரு, ஒரு போற பஸ்ஸை நிறுத்துங்கன்றாரு. நல்லா கவனிக்கணும்க்கா, இதை நான் உனக்காக சொல்றேன். உடனே போலீஸ் போய் ஒரு போற பஸ்ஸை நிறுத்துது. காரை விட்டு கீழே இறங்கின முதலமைச்சர் அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. உள்ள இருக்கிற டிரைவர் கண்டாக்டருக்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. ஐயோ சிஎம் ஏறிட்டாருன்ட்டு உடனே முதலமைச்சர் ஏறி பஸ்ஸை போக சொல்றாரு. உள்ள பார்க்க நம்ம ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டாலின் வந்துட்டாருன்னு ஒருத்தன் அப்படியே கை கொடுக்குறான், ஒருத்தர் தொட்டு பார்க்குறாங்க. ஒரு அக்கா பக்கத்தில் செல்ஃபி எடுக்குது. உடனே பக்கத்துக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இந்த சீட்டில் முதலமைச்சர் உட்கார்றாரு. உட்காந்து நல்லா இருக்கிறீங்களா எல்லான்னு சிஎம் கேட்குறாரு. உடனே எல்லா ஜனமும் சொல்லுது, நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம்யா, உன்னை டிவியில் மட்டும் தான் பார்த்தோம், அங்கதெல்லாம் வெள்ளையாத்திருந்து பார்த்தா நீ நேரில் கூட ரொம்ப வெள்ளையாகிறையா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. பஸ்ஸு போயிட்டே இருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, நல்லா பண்ணுறியா அப்படின்ட்டு. ஒரு அம்மா சொல்லுது, முதியோர் பென்ஷன் நின்று போயிருந்து வந்துருச்சியான்ட்டு. ஒரு அம்மா சொல்லுது, ரேஷன் கார்டு வந்துருச்சியா, அந்த பொங்கலுக்கு வெள்ளம் கொடுத்தாலும் இவ்வளோ பெருசா அது நல்லா இருந்ததுயான்னு ஒரு அம்மா சொல்லுது. இப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. கேட்டுக்கிட்டே வர்றாரு. பக்கத்தில் ஒரு 65 வயசு ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி. அந்த அம்மா சொல்லுது, மகராச நான் உன் அப்பா காலத்துலேருந்து உன்னை பார்க்குறேயா, உடம்ப பார்த்துக்கியா, நீ நல்லா இருக்கணையா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, யார் யாருக்கும் என்னென்னமோ பண்ணுறையா, நான் டிவியில் தான் பார்க்குறேன், எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு உதவி பண்ணியான்னு கேட்குது. முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கம்மான்றாரு. என் வீடு டி நகர்ல காவாங்கரை ஆத்தங்கரை ஓரமா இருந்தது. காவா ஓரமா குடிசை வீட்டில் இருந்தேன். அதிகாரிங்க வந்து குடிசை எடுத்துட்டாங்கயா. பரவாயில்ல, முதல்ல காவா ஓரத்தில் சேத்து ஓரத்தில் இருந்தேன். இப்போ குடிசை எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஹவுசிங் போர்டு வீடு கொடுத்துட்டாங்க. 3வது மாடியில் நல்லா இருக்கிறேன்யா. ஆனால் என்னன்னா, முதல்ல டி நகரில் ஒரு ஐயர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொட்டா வீட்டில் இருந்தேன். ஐயர் வீட்டு வேலைக்கு போவேன். மாதம் 6000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. ஏதோ 3 வேளை சோறு சாப்பிட்டுட்டு இருந்தேன்யா. இப்போ என்ன டி நகர்லேருந்து கண்ணகி நகருக்கு வீடு கொடுத்துட்டாங்க. நான் டெய்லி கண்ணகி நகர்லேருந்து ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு பஸ்ஸு சார்ஜு 30 ரூபாய் ஆகுது. நான் வாங்குற சம்பளம் 6000 ரூபாய். பஸ் சார்ஜ் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஆகுதியா. அதுலேயே எனக்கு ஒரு 1000 ரூபாய் போயிடுது. நீ யார் யாருக்கோ என்னென்னவோ பண்ணுற, முடிஞ்சா இந்த எதாவது பண்ணி விடியா, நீ நல்லா இருப்பியான்னு ரொம்ப கேஷுவலாக நம்ம சொல்லுது. முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாரு. சரிம்மா நான் பார்க்குறேம்மா அப்படின்றாரு. அடுத்த ஸ்டாப் வருது. பஸ்ஸு நின்றுடுது. சிஎம் கீழே இறங்கி போயிட்டாரு. இல்லை, மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, திமுக காரன் கெத்துன்னு ஏன் தெரியுமா சொல்கிறோம், அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த பாட்டி ஐயர் விட்டு வேலைக்கு போகிறதுக்குள்ள பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின முதலமைச்சர் கோட்டைக்கு போய் உத்தரவு போடுறார், இனி தாய்மார்கள் பஸ்ஸில் டிக்கெட் வாங்க வேண்டாம் என்று சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களே. ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல் தந்தாரா இல்லையா யோசிக்க வேண்டாமா? நம்ம வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போனா மாசம் 1000, நம்ம வீட்டு ஆம்பளை பையன் படிக்க போனா மாசம் 1000, மாற்றுத்திறனாளி பென்ஷன் 3000 ரூபாய், பொங்கலுக்கு 1000. இன்னொன்னு சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னோம். முதல் 1 வருஷம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? 8 மாசம் கொரோனா, 4 மாசம் சென்னையில் வெள்ளம், 1 வருஷம் கொடுக்கல. ஆனால் அந்த 1 வருஷம் நாங்கள் கொடுக்காம இருந்தோம். நானோ இங்கே இருக்கிற வட்ட செயலாளரோ தமிழ் வேந்தனோ எந்த நிர்வாகியும் கல்யாணத்துக்கு போனாலும், காது குத்த போனாலும், பெரியவராயிட்ட போனாலும், இலை வீட்டுக்கு போனாலும் எங்கள் அக்கா கேட்டது, எப்போ தருவீங்க? இல்லை பஸ்ஸை ஃப்ரீயாக விட்டுக்கிறோமே, அதை விட்டீங்க, அது எப்போ தருவீங்க? இல்லை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமே, அது பொங்கலுக்கு, அது எப்போ தருவீங்கன்ட்டு. இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் தரோம், அது என் பொண்ணுக்கு, இது எப்போ தருவீங்க? இல்லை முதியோர் பென்ஷன் 1200 ரூபாய் ஆகிட்டுமே, அது என் மாமியாருக்கு, எனக்கு எப்போ தருவீங்க? இந்த எப்போ தருவீங்கன்னு கேட்டு எங்களுக்கு கேட்டதோ இல்லையோ, கோட்டையில் இருக்கிற மகராசனுக்கு கேட்டது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1,05,00,000 குடும்பத்திற்கு 6000 தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இவர் 1000 போட்டார். காலை 7 மணிக்கு எங்கள் வீட்டு அக்கா பக்கத்து அக்கா கழுத்து விட்டுது. 7 மணிக்கு என்னக்கான்னு கேட்டேன். பா உங்கள் தலைவர் ரொம்ப மோசம் பாஞ்சி. காலையில் 7 மணிக்கு கதவை தட்டி உங்கள் தலைவர் மோசம் என்னான்னு கேட்டேன். எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டுக்கிறார், எனக்கு மட்டும் 400 ரூபாய் போட்டுக்கிறாரு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டார், உனக்கு மட்டும் 400 ரூபாய் போட்டாரா? ஏன் நீயே பாருந்துச்சு.
அதில் 400 ரூபாய் தான் இருந்தது. இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியல, 10 மணிக்கு பேங்க்கில் போய் கேட்கலான்னு கரெக்டாக 10 மணிக்கு அந்த அக்கா வந்துருச்சு. 10 மணிக்கு பேங்க்கில் போய் கேட்டோம், யோ 1,05,00,000 குடும்பத்திங்க தலைவர் 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு, ஏன் இந்த அக்காவுக்கு மட்டும் 400 ரூபாய் வந்ததுன்னு. அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப திமிரு பிடிச்சு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, தலைவர் தம்பி உங்க தலைவர் 1000 ரூபாய் தான் போட்டாரு, ஆனா மோடி 600 ரூபாய் எடுத்துக்கினாருன்ட்டான். என்னையா சொல்றேன், இப்பெல்லாம் பேங்க் பழைய மாதிரி இல்ல. மோடி வந்த பிறகு மினிமம் பேலன்ஸ் 2000 ரூபாய் 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். இந்த அம்மா 10 மாசமா மெயின்டைன் பண்ணல. ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் பெனால்டி, ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய், 10 மாசம் மெயின்டைன் பண்ணல, 600 ரூபாய் மோடி எடுத்துக்கினாருன்ட்டான். ஐயோ அந்த அக்கா பச்சை பச்சை திட்டுச்சு பாரு மோடிய, மண்ணவாரி போட்டு விளங்குவானா, அப்படி போவான் இப்படி போவான்னு. இந்த தகவல் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகுது. இவர் போடுற பணத்தில் மினிமம் பேலன்ஸை மோடி திருடுறான்ட்டு அடுத்த மாதம் பணம் போடுறப்ப முதலமைச்சர் சொல்றார், நான் போடுற 1000 ரூபாயில இருந்து ஒரு நயா பைசா கூட மத்திய சர்க்கார் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர். பெரியவர்களை தாய்மார் எப்படியெல்லாம் நம்மளை மத்திய சர்க்கார் ஏமாத்துது. இவ்வளோ தாய்மா இருக்கிறீங்க, எல்லாரும் வீட்டில் கேஸ் அடுப்பு யூஸ் பண்றோம்ல, சிலிண்டர் வாங்குறோம்ல, கை தூக்குங்க. என்ன இது பாதி மீதான் வரட்டியா? அந்த பக்கம் எல்லா சிலிண்டர் தானே அக்கா. இப்ப எவ்வளோக்கா ஒரு சிலிண்டரு? நீ சொல்லுங்க, நான் கேட்குது சொல்லுங்க. 1200 ரூபாய் இருந்தது, எலெக்ஷனுக்காக 200 ரூபாய் குறைச்சி இன்னைக்கு 950 ரூபாய். கரெக்டா? கரெக்டாக்கா? 100 ரூபாய் குறைச்சாரா? 950 ரூபாவா? இன்னைக்கு காலையில் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தேன், அதனால தெரியும் எனக்கு. 950 ரூபாய் ஒரு சிலிண்டர். 2014 மன்மோகன் சிங் ஒரு பிரதமர் இருந்தாரு. அவர் கீழே இறங்குற பொழுது ஒரு சிலிண்டருடைய ரேட் எவ்வளவு தெரியுமா? 420 ரூபாய். எவ்வளோ? 100 ரூபாய் மானியம் பேங்க்ல போட்டாங்க. இதே சென்னையில் மோடி பிரச்சாரம் பண்ண வராரு, அதிமுக பிஜேபி கூட்டணி. மோடி இதே வண்டலூர்ல பிரச்சாரம். இங்க தமிழ்வேந்த அண்ணன் உட்கார்ல, மோடி உட்கார்ந்துருக்காரு, அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் ஓபிஎஸ் உட்கார்ந்துக்கிறாங்க. மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி மோடி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இவரு குனிறாரு, அவரு பேசுறாரு, இவரு பேசுறாரு, ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. எதிரில் இந்த அதிமுக சொல்றான், மாப்பிள்ள பாரு நம்ம பொதுச் செயலாளர் மோடி கிட்ட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு, ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாருன்னு. கொடுமை என்னன்னா, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது. மீடியாக்காக ஏமாத்திக்கிறானுங்க. எதுல ஒரு அந்தாமே அதிமுக தொண்டை, அப்பா என்னம்மா பண்றாருப்பா, ரொம்ப நெருக்கமாகிறாரு. உடனே மோடி பேசுவார், நாங்கள் மோடி வந்தார், இப்படி கையாட்டினார். அவர் பேசுறது அப்படியே பேசி காமிக்கவா? ஏக்கா நீ சொன்னாதான் பேசுவேன், மோடி மாதிரியே பேசுனா எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். அவர் நேரா வந்தார், இப்படின்னாரு இப்படின்னாரு, அவர் சொல்ல கும்பிடுவார் தெரியல, இப்படிலாம் கும்பிட்டாரு. கும்பிட்டு அவர் பேசுனது அப்படியே பேசுறேன், தப்பா இருந்தா சொல்லு. வண்டலூர் ஸ்பீச் மோடி மோடி ஸ்பீச்னு போடுங்க, வண்டலூர் ஸ்பீச்னு போட்டா வந்துடும் யூடியூப்ல. நேரா வந்தார், அப்படி பார்த்தார், பாயோ बहनों मेरे प्यारे मित्रों, देश बचाऊंगा, सत्ता में आऊंगा, गरीब का बेटा हूं, एक एक सिलेंडर 300 रुपए को देऊंगा. எடப்பாடிக்கு ஒன்றும் புரியலப்பா, நாம பேசுறோம்ப்பா. தமிழ்ல பேச வந்தான். அவர் என்ன சொல்றார்? பெரியவர்களே தாய்மார்களே, ஒரு ஏழை தாயின் மகன் வந்திருக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரையும் 300 ரூபாய்க்கு தருவேன். எவ்வளவுக்கு? எங்க கை தூக்கி சொல்லுங்க. 300 ரூபாய். இப்ப எவ்வளவுக்கா? இப்போ தரேன்னு சொன்னது எவ்வளோ? கொடுக்கறது 1000. நம்மளாம் இந்த பொட்டாசி மாசம் பெருமாள் நாமம் போடுவோம், ஞாபகதா? நாமம் போடுவோம். நான் சின்ன வயசாக இருக்கிற என் ஃப்ரெண்டுங்களாம் நாமம் போட்டு கையில் சொம்பு எடுத்துக்கணும் வீடு வீட்டுக்கு வருவாங்க, கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவாங்க. இப்போல்லாம் யாரும் கத்துறதில்ல, கூச்சப்படுதுங்க, வீட்டுக்குள்ளேயே கத்துதுங்க. ஆமாம், வெளியே கத்துறதில்ல. அந்த பெருமாளுக்கு நம்ம நாமம் போடுறது, நம்ம குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி போடுறது. இதே நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டானே நம்ம பாய்ச்சி சொல்லுவோம், மச்சான் நமக்கு ஒருத்தர் நாமம் போட்டான்டான்ட்டு. நாமத்துக்கு எத்தனை கோடுங்க? நடுவில் ஒரு கோடு என்ன கலரு? சிலிண்டர் என்ன கலரு?
ஒன்று போட்டான். அதே கூட்டத்தில் மோடி பேசுறார், नौजवानों भाजपा सरकार बनाएगी, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया, हम आएंगे पेट्रोल डीजल 40 रुपए को देंगे. ஐயோ பெட்ரோல் 40 ரூபாய்க்கு தரானா? எவ்வளவுக்கு தரேன்னு சொன்னது எவ்வளோ? கொடுக்கறது நாமத்துக்கு 2வது கோடு போட்டாச்சு. இப்போ 3வது கோடு தான் ரொம்ப முக்கியமான கோடு. கேட்கறவன் கேனியன் தெரிஞ்சா கேஆர் விஜா கோண்டியில கேடிவி தெரிஞ்சு வந்தாலும் நாங்களாம் தஞ்சாவூர் பை எலெக்ஷன் இருக்கிறோம். அப்போ டிவியில் 5 மணிக்கு ஒரு நியூஸ் வருது, இரவு 8 மணிக்கு மோடி தொலைக்காட்சியில் பேசுகிறார் பாருங்கன்ட்டு. இருந்தாலும் மைக்கில் தானே பேசுவார், ஏன் டிவியில் பேசுறாருன்ட்டு. சரி நாங்களாம் எல்லாத்தையும் விட்டுட்டு 8 மணி டிவி முன்னாடி உட்கார்ந்தோம், எந்த குண்டை தூக்கி போட போறாரோன்ட்டு. 8 மணி ஆச்சு, டிவியில் மோடி வந்தார். அப்படியே சோகமாக இருந்தார், அந்த வெள்ளை தாடி அப்படி சோகமாகவே இருந்தார். இந்த கரகாட்டக்காரன் படத்தில் செந்தில் கவுண்டர் மணி பார்த்து சொல்லுவார், நீ எப்பப்போ எப்படி எப்படி டைப்பாக முழிப்பேன்னு எனக்கு தெரியும்டான்ட்டு. நேராக வந்தார். 2017 நவம்பர் 18 டிமானிட்டேஷன் மோடி ஸ்பீச்னு போட்டால் இப்போ கூட வரும் யூடியூப்பில். நேராக வந்தார் டிவியில், भाइयों बहनों मेरे प्यारे मित्रों, काला धंधा खत्म करूंगा, आतंकवाद हटाऊंगा, 500,000 नहीं चलेंगे, मेरा पोचिनो போச்சே வடிவேல் மாதிரி போச்சேன்ற மாதிரி தான். என்னடான்னா நாடு செழிக்கணும், வறுமை ஒழிக்கணும், விவசாயத்தை வாழ வைக்கணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும். ஆகவே இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து 500 1000 செல்லாதுன்னாரு. எங்கள் அக்கா அதிர்ச்சி ஆயிடுச்சு. வீட்டுக்காரருக்கு தெரியாமல் கடுகு டப்பாவில் 2 500 நோட்டு வச்சிருந்தேன், நாசமாக போனவன் செல்லாதுன்ட்டான். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாக்கா? இருந்தாலும் 5 லட்சம் செல்லாதுன்றார். இது முக்கியம் இல்லை, அது சொல்லிட்டு சொல்றார், नौजवानों भरोसा करो, मोदी पर भरोसा करो, काला धंधा बाहर लेकर आऊंगा, एक के अकाउंट में 15 लाख डालूंगा. ஐயோ 5 லட்சம் கொடுக்குறாரா? இருந்தாலும் 5 லட்சம் தரானு எங்க வீட்டான சந்திராக்கான்னு ஒண்ணு, அது உடனே சொல்லிச்சு, தம்பி மோடி 5 லட்சம் தராரா, எதிர் வீட்டு செல்வி வாங்கின அதே நானக்குழாவை நான் வாங்க போறேன்ச்சு. போன மாசம் அவன் புருஷ செத்தே போயிட்டான், அருந்துருச்சு தாலி. நானக்குழா நாமத்துக்கு 3வது கோடு. இப்ப நாமம் போட்டா என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. மோடி ஆட்சிக்கு, மோடி ஆட்சிக்கு. மயர்ல கூட டெபாசிட் ஆக மாட்டேன். இதுல டென்ஷன் ஒரு அக்கா நிக்குது, கவர்னர் பதவி ராஜினாமா. தாமரை மலர்ந்தே தீரும், அது கேட்கல. தாமரை இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ. அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. ஆட்ட கதை விடுறீங்க. எங்க அண்ணா சொன்னார், நீ பிரியாணி தர்ற கீர்த்திகன் சொல்லிட்டாங்கன்னு. கவலைப்படாத, ஒரு ஆடு ரெடியா வச்சிருக்கோம் ஜூன் மாசம் 4ஆம் தேதி வெட்டுறதுக்கு. ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஒரு ஆடை வெட்ட போறோம். இருக்கலே பெரிய தொட்டிக்குது உங்க தொகுதியில தான். இந்த தொட்டியில வெட்டுறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆடை நிச்சயமா கொண்டு வந்து பிரியாணி வெட்டு. அதான் எங்க அண்ணா அபாய நகராரு. என்னடா கதா இருக்கிறீங்க? ஒருத்தன் வரா திமுக ஒழிப்பு. இந்த மோடி ரோட் ஷோ நடத்தினாரியா? இதுல வேற ஒருத்தன் சொல்றான், பாத்தீர்களா மோடியை போல் யாருன்னா தமிழ் வளர்க்க முடியுமான்னா நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இவரு எப்படா தமிழ் வளர்த்தாருன்னு. என்னடா பார்த்தா மோடி தமிழ்ல பேசுறாரா? பெரியவர்களே தாய்மகளே, நாமளுக்கு பாரதியார் பிடிக்கும், அவையார் பிடிக்கும், நாமல் ஊர் மேலே போதுன்னாரு. ஊருக்கு போறாராயா? இத ஒருத்தன் பார்த்தீர்களா? நரேந்திர மோடி எவ்வளவு பொங்கல் வாழ்த்து சொன்னாரியா? தமிழ் ஜனங்களுக்கு பொங்கல் அமுக்கு. நல்லா அமுக்குறோம்டா நாங்க. நீர் உயர
நெல் உயரும், நெல் உயர பெட்ரோல் விலை உயரும், பெட்ரோல் விலை உயர்னா அரிசி விலை உயரும். நீ எங்கன்னா கேன நினைச்சுக்கிறியா? இங்க இருந்து கேரளாவுக்கு போறது மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்றது, இங்க இருந்து கோவாக்கு போறது மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்றது, இங்க இருந்து அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர் போறது மாட்டுக்கறி சாப்பிடலான்றது, இங்க வந்தா மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றது. என்னடா கதை இது? சரி, மோடி நம்ம என்ன சாதாரணமா ஏமாத்தி நினைச்சுக்கிறீங்களா? நம்மள இவ்வளவு சிரிக்க சொல்லியிருந்தோமா? யோசிக்க வேண்டாமா? எல்லார் வீட்லயும் கேபிள் டிவி இருக்குல்ல, மாசம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம்? கரெக்டா? மன்மோகன் சிங் 2014 போய் 75 ரூபாய். எவ்வளோ? 75 ரூபாய் இருந்தது. நீங்கள் இப்போ இந்தியன் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா மன்மோகன் சிங் இருந்த போது 500 ரூபாய் கொடுத்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சோன்னு அந்த 500 ரூபாய் எடுத்துன்னு வந்துடலாம். இன்னைக்கு 2000 ரூபாய் இல்லாமல் எந்த பேங்க்லையும் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியாது. யாரெல்லாம் வெளியூருக்கு ட்ரெயினில் போவீங்க? கை தூக்குங்க. ட்ரெயினில் போகிறச்சானே எல்லாம் கை தூக்குக்கா. 2014 மன்மோகன் சிங் இருந்த வரைக்கும் ட்ரெயினில் திருச்சிக்கோ, மதுரைக்கோ, திருச்செந்தூருக்கோ, தஞ்சாவூருக்கோ, கும்பகோணத்தோ எங்கோ போகணுன்னாலும் 60 வயசு மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசனுக்கு 40% டிஸ்கவுண்ட் இருந்தது. எவ்வளோ இருந்தது? மோடி ஆட்சிக்கு வந்தால் சீனியர் சிட்டிசன் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான்ட்டார். 2014 மன்மோகன் சிங் ஆட்சி வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைக்கு 10 வயசு, 5 வயசு, 3 வயசு, 7 வயசு, 8 வயசு, 10 வயசா அரை டிக்கெட் வாங்கினா போதும். ரயில்ல மோடி ஆட்சிக்கு வந்தார், வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் டிக்கெட் வாங்கணும்னாரு. என்ன கொடுமை அதெல்லாம்? எதுக்கு நீங்க ஜிஎஸ்டி போடல? யோசிக்க வேண்டாமா? பெரியவர்களை, தாய்மகளை, மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறார், என்ன பண்ணியிருக்கிறார்? நாங்கள் 10 வருஷம் டெல்லியில் இருந்தோம். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, மெட்ரோ ரயில் திட்டம், மேம்பாலம், பாடி மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், கிண்டி கத்திப்பரா மேம்பாலம், மீனம்பாக்கம் மேம்பாலம் கொண்டு வந்தோம். திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம். திருச்சியில மத்திய பல்கலைக்கழகம், ஓஎம்ஆர்ல கடற்சால் பல்கலைக்கழகம், 2500 கோடியில் சேது கால்வாய் திட்டம், சென்மாட்டு வரியை ரத்து பண்ணோம். இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் எந்த காங்கிரஸ்காரன் தமிழ் ஆட்சி மொழி ஆக்க மாட்டேன்னு சொன்னானோ அதே காங்கிரஸ்காரர்களை பாராளுமன்றத்தில் உட்கார வைத்து தாய்மொழியான் தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வைத்தது கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம். நாங்கள் 10 வருஷம் டெல்லியில் இருந்தோம், இதெல்லாம் செய்தோம். நீங்க 10 வருஷம் டெல்லியில இருந்து என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா சொல்றான் சோச்சாலியா கட்டணும். என்ன கட்டினாடா? நான் ஏதோ சோச்சாலியானா எல்ஐசி பில்டிங் நினைச்சுக்கினேன், பார்த்தா கக்கூசா. 10 வருஷம் மோடி பிரதமர் என்ன கட்டியிருக்காரு? எரும மாடு. எங்க அண்ணன் தமிழ்வேந்தன் கவுன்சிலர் வந்து 25 கக்கூஸ் கட்டியிருப்பாரா? இதுக்கு நரேந்திர மோடி வரணுமாடா? யோசிக்க வேணாவா? யார் காதுல பூ சுத்துறீங்க? பெரியவர்களை, தாய்மகளை, அடுத்து எங்க அக்கா, எங்க அண்ணி பேச இருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன். எப்படி ஒரு 5000 பேர் தாய்மார் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வீட்டுக்கு போறப்ப யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, மனைவி இருக்கிறா, எல்லா வீட்லையும் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. அப்பாவா இருக்கிற பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருப்பான், அண்ணன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துருப்பான், தம்பி அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருப்பான், புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பான். நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க மாசமான 3 நாள் தூரமா இருப்பாங்க, அதுக்கு பேர் பீரியட்னு பேரு. இது கூச்சப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, இது ஒரு அறிவியல், சயின்ஸ், மெடிக்கல். 3 நாள் வீட்டு பெண்கள் தூரமா இருப்பாங்க. அது தூரமா இருக்கிற போது வீட்டில் இருக்கிற ஆம்பளை என்ன பண்ணுவான், மெடிக்கல் ஷாப்ல போய் பேடு வாங்கி தருவான், அதுக்கு பேர் நாப்கின். பேடு வாங்கி கொடுப்பான் போயிட்டு. ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன், உங்களுக்கு நேராக புரியணுன்ற அந்த செய்தியை சொல்றேன். 2014 மன்மோகன் சிங் கீழே இறங்குற பொழுது மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு பேடு வாங்கினா அந்த பேடுடைய விலை 17 ரூபாய். 2014 மன்மோகன் சிங் கீழே இறங்குற பொழுது ஒரு நாப்கினுடைய விலை, ஒரு பேடுடைய விலை மெடிக்கல் ஷாப்பில் போய் அண்ணனோ தம்பியோ வீட்டுக்காரோ அப்பா வாங்கிட்டு வருவாரு, இல்லை லேடிஸே போய் வாங்குவாங்க மெடிக்கல் ஷாப்பில் 17 ரூபாய். கேவலம், அசிங்கம், அவமானம், தூக்கி எறிய வேண்டும் மோடியை. என்ன காரணம்னா அந்த பேடுக்கு, நாப்கினுக்கு நம்ம மோடி அரசாங்கம் 22% ஜிஎஸ்டி வரி போட்டது. எதுக்கு வரி சார்? நாப்கின், பேடுன்றது ஒரு அன்றாட தேவை. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, தோல் வியாதி வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு டாக்டர்ல இருந்து ஐநா சபை வரைக்கும் சொல்றான். கம்பல்சரி எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள்.
திமுக ஆட்சி தமிழ்வேந்தன் கவுன்சிலர் இருந்தபோது சென்னை கார்பரேஷன்ல ஸ்கூல் பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது, காலேஜில் ஃப்ரீயா கொடுத்தோம். ஆனால் மோடியோட அரசாங்கம் நாப்கினுக்கு பேடுக்கு 22% ஜிஎஸ்டி வரி போட்டது. என்ன ஆச்சு தெரியுமா? 17 ரூபாய் வித்த நாப்கின் இன்னைக்கு 45 ரூபாய். நான் கேட்குற எல்லா அக்கா தங்கச்சிட்ட கேட்கறதுலாம் ஒன்று தான். நம்ம வீட்டு பொம்பளை புள்ள காலேஜுக்கு போனா படிக்கிறதுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின், அவர் வேண்டுமா? நாப்கினுக்கு ஜிஎஸ்டி வரி போட்ட மோடி வேண்டுமா? முடிவு செய்யுங்கள். வணக்கம்.